நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சைவ உணவோ அசைவ உணவோ உணவு வகைகளை தேடி பிடித்து அந்த உணவை உண்பதில் இருக்கின்ற ருசியே தனிதான். அப்படி இருக்கையில் அசைவ உணவுகளுக்கு முழுமையான தடை விதித்து உலகை தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது குஜராத் மாநிலத்தில் உள்ள பாவ்நகர் பாலிதானா கிராமம். இது தொடர்பான முழுமையான தகவல்களை பார்த்து விடுவோம். வணக்கம், நான் காளிமுத்துச்சந்திரன். சமண மதத்தின் ஒரு பிரிவாக கருதப்படுகின்ற ஜெயின் மதத்தினரின் போற்றுதலுக்குரிய நகரமாக குஜராத் மாநிலத்தில் உள்ள பாவ்நகர் பாலிதானா நகரம் திகழ்கின்றது. பாலிதானா நகரம் இந்தியாவின் புனித யாத்திரை தலங்களில் மிகவும் முதன்மையான நகரமாகவும் போற்றப்படுகின்றது. சத்ருஞ்சய மலையை சூழ அமைந்துள்ள பாலிதானா நகரில் 800க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் உள்ளதாக வரலாற்று ஆதாரங்கள் சான்று பகர்கின்றன. இந்த ஆலயங்களில் கிறிஸ்துவுக்கு பின் 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படும் மிகவும் புகழ்பூத்த ஆதித்யநாத் ஆலயமும் ஒன்றாக திகழ்கின்றது. ஆதித்யநாத் ஆலயத்தை பார்வையிடுவதற்காக வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வருகை தருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஜெயின் கோயில் என்ற புனைப்பெயரை பெற்ற பாலிதானா நகரம் ஆன்மீக முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் நகரமாகவும் போற்றப்படுகின்றது. குஜராத் மாநிலத்தை பொறுத்த மட்டிலே ஜெயின் சமூகத்தினர் 1% பேர் இருக்கின்றனர். இந்த நிலையில் பாலிதானா நகரை சூழ உள்ள பகுதிகளில் அசைவ உணவுகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு விற்பனை மற்றும் நுகர்வுக்கும் முழுமையான தடை விதிக்கப்பட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதற்கமைய அசைவ உணவுகளை தடை செய்த உலகின் முதல் நகரம் என்ற சிறப்பையும் குஜராத் மாநிலத்தில் உள்ள பாவ்நகர் பாலிதானா நகரம் பெற்றுள்ளது. பாலிதானா நகரத்தின் இந்த முக்கிய தீர்மானம் ஜெயின் சமூகத்தின் கலாச்சாரம், கொள்கைகள் மற்றும் வலுவான செல்வாக்கை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. பாலிதானா நகரில் உள்ள சுமார் 250 இறைச்சி கடைகளை மூடுமாறு கோரி நூற்றுக்கணக்கான ஜெயின் துறவிகள் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். கடந்த சில நாட்களாக இந்த போராட்டமானது உண்ணாவிரத போராட்டமாக மாறியிருந்ததோடு இந்த போராட்டத்தின் முடிவில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக அல்லது அசைவ உணவுகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அஹிம்சையை தமது மைய கோட்பாடாக கருதும் ஜெயின் சமூகத்தினர் ஏனைய உயிர்களை துன்புறுத்தக்கூடாது எனவும் அந்த நெறிமுறையை தொடர்ச்சியாக பின்பற்றி வருவதாகவும் அதனை கடைபிடித்து வருவதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அந்த வகையில் நிலத்துக்கு அடியில் விளைகின்ற காய்கறிகளையும் கிழங்கு வகைகளையும் கூட ஜெயின் சமூகத்தினர் உண்பதிலிருந்து தவிர்ப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த பின்புலத்திலேயே பாலிதானா நகரில் அசைவ உணவுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு பாலிதானா நகரை முன்மாதிரியாக கொண்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள ஏனைய நகரங்களான ராஜ்கோட், வதோதரா, ஜூனாகட் உள்ளிட்ட நகரங்களிலும் இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. மக்களின் உணர்வுகளை மதிக்கவும் பொது இடங்களில் இறைச்சியை பார்ப்பதால் சமூகத்தில் ஏற்படும் எதிர்மறையான தாக்கங்களை தடுப்பதற்காகவும் அசைவ உணவுகளுக்கு தடை விதிப்பது அவசியம் என்ற ஆதரவான குரல்கள் இந்தியாவின் ஏனைய மாநிலங்களிலும் பகிரப்படுவதாக அல்லது எதிரொலிப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. பாலிதானா மற்றும் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஏனைய நகரங்களில் அசைவ உணவுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமையானது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. வாழ்நாள் முழுவதும் அசைவ உணவுகளை தவிர்ப்பதற்கான தேவை குறித்து போதித்த இந்தியாவின் தேச தந்தை மகாத்மா காந்தி பிறந்த மண் குஜராத் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது.